Max Mania sale under 499. Rush to your nearest Max fashion store now. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். ரிஷபராசிக்கான பலன்கள். ரிஷபத்துக்கு 12/12/2014 அதுலேருந்து 20/12/2023 வரைக்கும் கொஞ்சம் அது ஒரு 9 வருஷம் கிட்டத்தட்ட பெரிய போராட்டம். அதாவது ரிஷபராசிக்காரங்கள்ட்ட போயிட்டு அடுத்தடுத்த ராசிகள் இருக்காங்க, அதுலேயும் எஸ்பெஷலி ரிஷபராசிகிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஒரு தன்மை. அவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி போராட்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பலமாயிருது. ஸோ கேந்திரங்கள் பலமாகும்போது ஒரு இப்போ இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விளக்கு கிடைச்ச மாதிரி. என்னதான் நம்ம அஷ்டமாதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொன்னாலும் துலாத்தை விட ரிஷபத்துக்கு குரு வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. மெயினாக ரிஷபத்துக்கு மனசுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஸ்ட்ரெஸ். நிறைய கடன் வாங்கிட்டாங்க லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில், நிறைய கடன் வாங்கிட்டாங்க. வீடு மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தது. ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களால காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இனிமேல் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கண்டிப்பான முறையில் சரியாயிடும். எனக்கு ஒரு வீடு இல்லை, நானும் எவ்வளோ உழைக்கிறேன், எனக்குன்னு ஒரு அடி நிலம் கூட இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்குது. நிறைய பணம் கொடுத்துருக்கேன், வெளியில் வரவே இல்லை, அதனாலே நான் தொழில் என்னால் பண்ண முடியல. பணம்லாம் திரும்ப இந்த வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடச்சிரும். எப்போதுமே சர்ப்ப கிரகங்கள் 5-11 இருந்தால் லாபம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ரிஷபம் ஸ்திரராசி. ஸ்திரராசிக்கு கண்டிப்பாக ராகுகதிகள் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. இவ்வளவு நாளாக அந்த தந்தை வழியில் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. உங்களுக்கு ரிஷபராசிக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பரம்பரை சொத்துக்கள்லாம் வரவே இல்லை. ஒரே அண்ணன் தம்பியோட சண்டை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது எல்லாமே கண்டிப்பான முறையில் சால்வ் ஆகிடும். சுப செலவுகள் இந்த வருஷம் நிறைய பண்ணுவாங்க. இவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், இவங்க செலவு பண்ணி வீட்டில் யாருக்காவது கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதாவது வீடு மண் மனை வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தமான விஷயம் எல்லாமே ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சூப்பர், ரொம்ப நன்றி சார். மேம் சொல்லுங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு. வசீகர தோற்றமும் முக கவர்ச்சியும் உள்ளவர்கள் எப்பவுமே ரிஷபராசிக்காரர்கள். அவங்களுக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருந்தது. இப்போ நல்லா இருக்கும். ஏன்னா 11 ராகு பகவான் வந்திருக்காரு. எப்பவுமே 11 கிரகம் இருந்துட்டா அது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுத்துருவாங்க. ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் அதை நேர்வழியில் செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா ராகு பகவான் குறுக்கு வழியில் கொண்டு போய் தவறான வழிக்கு இழுத்துட்டு போயிடுவார். நேர்வழியில் எதை செஞ்சாங்கனாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் காத்துக்கிட்டே இருக்குது. வண்டி வாகன அமைப்பு, மண்மனை பூமி அமைப்பில் 4 கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமான அமைப்பில் இருக்கணும். பார்த்து அதை செஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பேப்பர்ஸ் மூவ்மெண்ட்டில் பிரச்சனை வரலாம், பட்டாபத்திர பதிவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால் சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராகு பகவான் பார்த்திங்கன்னா 5ல் கேது ராகு வந்துட்டாங்கன்னாவே புத்திரபாகியம் கொஞ்சம் தாமதப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் புத்திரபாகியம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ல் கேது பகவான் இருக்கிறது தங்க கட்டி போல் பெண் குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு புத்திரபாகிய அமைப்பும் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். தந்தையால் அனுகூலம், தாயால் அனுகூலம், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனாலும் மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டிப்ரெஷனோட இருக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக பகவானோட நாமத்தை சொன்னால் கூட போதும், சாதாரணமாக நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கினா கூட போதும். அந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் விலகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தாவே அவங்க அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி போயிடுவாங்க. அதனால் தாராளமாக உள்ளூர் தெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு நீங்கள் எதை வேணாலும் துணிஞ்சு செய்யுங்க. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. சனி 10ல் வந்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ல் இருக்க சனி என்னென்ன தருவார்? 10னா ஜாப், 10னா தொழில். அப்போ நான் வேலைக்கே போல, எனக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருந்தேன், இன்வெஸ்டர் யாரும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க, இனிமே கொட்டுன்னு கொட்டும். அதே 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி அதே மாதிரி 10ல் இருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். எல்லாரும் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ வீடு மாடு மனை எல்லாம் அதிகமாகும். நட்பெயர் நற்கீர்த்தி, அது உத்தியோகத்தில் ப்ரமோஷன், அம்மா வழியில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா சரியாகிறது போன்றவை எல்லாம் ஏற்படும். ஸோ இதில் பெரிய மெயினான விஷயமே 11ல் இருக்கக்கூடிய ராகு பகவான்
பெருஞ்செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். ராகுலாம் 11ல வந்துட்டாருன்னா எண்ணி வச்சுக்கோங்க, நான் வழக்கம் போல சொல்றது தான். எத்தனை கோடி வேணும், எத்தனை கோடி வேணும், அத்தனை கோடி தருவார். ராகு பகவான்ட்ட நீங்க கேட்கறது மட்டும் தான் வேலை. அப்போ 10ல வந்து சனி வந்ததால, கர்மஸ்தானத்துல வந்ததால, நீங்க பண்ண உங்களுடைய பழைய புண்ணியங்களுக்கெல்லாம் பிராப்திகளை அனுபவிப்பீங்க. நான் இது வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் சார், என் வாழ்க்கையில மட்டும் இப்படி, இனிமே கவலைப்படாதீங்க. இந்த 2.5 வருஷமும் உங்க காட்டுல மழை. ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரபலமானவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் போன்றவர்களுடைய கீர்த்தி அதிகமாகும், அவங்களுடைய புகழ் அதிகமாகும். அப்போ ரிஷபராசி சேர்ந்த கட்சிக்காரர்கள் இந்த எம்பி சீட்ல யாராவது நின்னீங்கன்னா என்ன ஜெயிச்சிடலாமா? கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. பர்சனலா என்ன வந்து பாருங்க, அதெல்லாம் நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. அதனால ரிஷபராசிக்காரர்கள் புகழேடியில் உச்சத்தில் திளைக்க போகுது. அப்போ நான் கம்பெனியில் சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், நான் என்ன செய்யணும்? நீங்கள் டீம் லீடர் ஆயிடுவீங்க, அவ்வளோதான். அப்போ நான் டீம் லீடராக இருக்கேன், நீங்கள் ஜிஎம் ஆயிடுவீங்க. ஏதோ ஒன்று ஸ்டெப் அப் அண்ட் கெட்டிங் பிக் நேம் ஃப்ரம் த சொசைட்டி அண்ட் ஃப்ரம் யுவர் கன்சர்ன். ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க, புகழோடு இருக்க போகிறீங்க. ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே யோகாதிபதி சனி. அவர் வந்து 9, 10 குடையவர். 9ஆம் அதிபதினு சொல்லும்போது பாக்கியாதிபதி, 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. இந்த 2க்கும் அதிபதி 10ல போய் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த ரிஷபராசிக்கு ஏற்கனவே யோகாதிபதி கூட 10ல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் முடங்கி கிடந்த தொழில் கைகூடி வரும். அவங்களுடைய வேலையாட்கள் மூலமாகவோ முதலாளி மூலமாகவோ நிச்சயமாக வந்து கூட உடன் பிறந்த சகோதரியோ நெருங்கிய ரிலேஷன் மூலமாக நிச்சயமாக அந்த தொழிலை மறுபடியும் தொடங்குவாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க விடுபட்டு எப்போ மறுபடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து ஆரம்பிச்சுங்களேன், மறுபடியும் உள்ளே போக முடியுமா, வேலை கிடைக்குமா அப்படின்றவங்க நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அது காற்று ராசி வேறையா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் இந்த வருஷம் கைகூடி வரும். ஏன்னா அது காற்று ராசி, நிச்சயமாக கைகூடி வரும். அந்த சனி இருக்கக்கூடிய இடம் காற்று ராசி. ஸோ இன்னொரு விஷயம், 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேதுங்கிட்ட பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் என்பது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அதில் வந்து செயற்கை கருத்திற்கு முறையை பாருங்களா, அது நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி வரும். ஆச்சரியமா பெரிய விஷயம், சாதாரண விஷயம், பெரிய நல்ல விஷயம். இன்னொன்று, ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கார். அப்போ திருமணம் என்பது அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் இந்த வருஷம் நிச்சயம் அவங்களுக்கு ரிஷபராசிக்கு நிச்சயம் நடந்தே தீரும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக பெண் பார்த்துட்டே இருப்பாங்க, மாப்பிளை பார்த்துட்டே இருப்பாங்க, அது கைவிடாமல் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் நிச்சயம் கைவிடி வரும் ரிஷபராசிக்கு. ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நட்சத்திரங்கள், கார்த்திகை 2, 3, 4, ரோஹிணி முழுவதும் இருக்குது, 4 பாதங்கள் இருக்குது, மிருகசீரிஷம் 1, 2 இருக்குது. அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி ரிஷபத்துக்கு 8ல் இருக்காரு சூரியன். அப்போ தந்தை வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு அனுகூலமான தன்மை இருக்காது, ஏன்னா 8ல் மறைஞ்சிருக்காரு. சந்திரன் அவர் அந்த டயத்துக்கு இந்த பேசக்கூடிய அந்த நிபுணர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. தாய் வழி சொத்துக்கள் கைகூடி வரும். தாய் வழி முன்னோர்கள் இருந்து யாராரும் இணக்கம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த இணக்கமான உறவு, நல்ல உறவு ஏற்படும். வண்டி வாகனத்தினால் சுகம் ஏற்படும். சொத்துக்கள் சுகனால பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சுகமாக வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து சேரும், நாட்டுக்கருத்தே இல்லை. செவ்வாய் அதிபதி அவருக்கு 8ல் மறைஞ்சிருக்காரு. எதுவாக இருந்தாலும் லிட்டிகேஷன் சொத்துக்கு பார்த்தீங்களா, அது விடுபட்டு நல்லபடியாக முடியும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருக்கிறது நல்லபடியாக சரியாகும் நம்பிக்கை இருக்கு சார். 2024 ஒரு கிரக பயிற்சியானா குரு பயிற்சி மட்டும்தான், மற்ற எந்த கிரக பயிற்சியும் இல்லை. இந்த குரு பயிற்சி ஆனாவே இப்பயே அவங்க காட்டில் மழை பெய்யுதுன்னு அர்த்தம். அது ஏப்ரலுக்கு மேலே இன்னும் நல்லாவே சிறப்பாக இருக்கும். 11ல் ராகு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே கிடைக்கும். ஒரு சென்ஃபீல்டில் உங்களுடைய மீடியாக்கள், டிவி, நல்ல ஒரு கலைத்துறையில், ஐடி ஃபீல்டில் எல்லாம் அவங்களுக்கு நல்ல சூப்பரான ஆண்டு காலம். இந்த 2024 யாருக்கு சிறப்பாக இருக்குதுன்னா இந்த டிவி, சின்ஃபீல்டு எல்லாமே அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க எதை நினைக்கிறாங்களோ எந்த ஃபீல்டில் வந்து வின் பண்ணலாம். ஐடி ஃபீல்டுக்காரங்களுக்கு அதேமாரி கடவுள் எல்லாமே அள்ளி கொடுப்பார். ஏன்னா 11 ராகுன்னா எதையுமே பிரம்மாண்டமாக கொடுப்பாரு. அது காதல் வலைதலையும் கூட கொண்டு போய் விட்டுடும். அது வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா பெண்களுக்கு அதிகம் லாபம் உண்டு, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் லாபம் உண்டு. அதேமாரியே வண்டி, வீடு, வாகனம், நிலம், பூமி என்ன வாங்கணுமோ வாங்கலாம். அது என்னன்னா அவங்களுக்கு கடன் கேட்கலன்னா ஏப்ரலுக்கு மேலே கடனே எனக்கு கிடைக்கலன்னா கடன் எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. கேட்கறத விட அதிகம் கொடுப்பாங்க. அவங்க சக்திக்கு மீறி தருவாங்க. வேணா அந்த கடனை அடிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதை வந்து அவங்க பட்ஜெட் போட்டு தான் வாங்கி அவங்க ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு தொழில் பண்ணாலும் சரி, எதை வேணாலும் செய்யலாம். அதனால என்ன பண்ணுவோம், அந்த கடன் வந்து அதிகம் போகும்போது இல்லை சில பிரச்சனை அதிகம் போகும்போது மனசு அந்த இடத்துல கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும்.
அது வந்து அவங்களே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தாங்கன்னா அது தப்பிச்சுக்கலாம். ஆனால் இருக்கிறதுல பெஸ்ட்டான ராசி ரிஷப ராசியும் உண்டு. Max Mania sale under 499. Rush to your nearest Max fashion store now. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.